வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2025க்கான குரூப் 2-2Aக்கு உண்மையான 30 நாட்கள் தான் நமக்கு இருக்குன்னு தெரியும். அடுத்து நம்மளுடைய இலக்கு என்ன சார்னா, பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு போற வழியை நம்ம 100% அறிவியல் முறையில கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய பேட்ச் மாணவர்கள் இந்த வீடியோல நான் ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துட்றேன். டெலகிராம்லயும் அந்த கூகுள் ஃபார்மை கொடுத்துறேன். அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. எதற்கான ரீசன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க பண்ண போற டேட்டா என்னவா இருக்கும்னா, நம்ம பேட்ச்ல நீங்க எந்த பேட்ச் அப்படிங்கறத சொல்லிடணும். 12th உங்களுடைய மார்க் என்ன, 10th உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிடணும். இது மாதிரி சில டீடைல்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அடுத்து இந்த வீடியோவை முழுமையா நீங்க பார்க்கும் போது இன்னைக்கு 16ஆம் தேதின்னு தெரியும். அப்ப பேட்ச் மாணவர்களுக்கு மட்டுமே நான் என்ன செய்ய போறேன்னா, முதல் 5 நாட்கள்ல ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட போறேன். அடுத்து இருக்கக்கூடிய 30 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 20ஆம் தேதி, இதுதான் உண்மையான 30 நாட்கள். இந்த 30 நாட்களுக்கு யாருக்கெல்லாம் அவைலபிளா இருக்க போகுது அப்படின்னா, பேட்ச் மாணவர்களுக்கு, யூடியூப் மாணவர்களுக்கு, டெலகிராம் மாணவர்களுக்கு அவைலபிளா இருக்க போகுது. இந்த ஃபார்ம் ஒன்லி பேட்ச் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். அதனாலதான் முதல் கேள்வியே என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா, பேட்ச் ஸ்டூடெண்டோட நேம் டைப் பண்றதுனா டைப் பண்ணுங்க, இல்ல பேட்சோட நேமை டைப் பண்ணுங்க. 12th மார்க் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அந்த 12th மார்க்கோட டீடைல் கொடுங்க. ஃபர்தரா இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டேட் போர்டா மெட்ரிக்கா அப்படின்னு கேட்டிருப்போம். ஸ்டேட் போர்டுக்கும் மெட்ரிக்கும் நீங்க படிச்சிருக்கக்கூடிய கண்டென்ட் வேரி ஆகும். அதனால கொஞ்சம் யோசிச்சு நீங்க ஸ்டேட் போர்டா மெட்ரிக்கான்னு சொல்லுங்க. இந்த 5வது கேள்வியிலேருந்து தான் நம்மளுடைய கேள்வியை உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும். மென்னா உமனா அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா உங்களுக்கான ரிசர்வேஷன் மாறுபடும். உங்களுடைய ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த 30 நாட்கள்ல உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 7வது கேள்வியா தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கேட்டகரியை முடிவு பண்ண போறோம். ஜெனரல் கேண்டிடேட் எடுக்க வேண்டிய அதே மார்க்கை எஸ்டி கேண்டிடேட் எடுக்க தேவையில்லை. பிசிஎம் எடுக்க வேண்டிய மார்க்கை எஸ்சி கேண்டிடேட் எடுக்க தேவையில்லை. அப்ப ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நமக்கு கூடுதலாக தவறாக பதில் சொல்வதற்கு ஒரு குஷன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சார் சொல்றேன் அப்படின்னா, ஜெனரலோட கட் ஆஃப் வந்து 170 கேள்விகள் வச்சுப்போம் உதாரணத்திற்கு. அப்ப பிசியோட கட் ஆஃப் என்னவா தான் இருக்க போகுது, 170 கேள்விகளுக்கு கம்மியா தான் இருக்க போகுது. அப்ப இந்த பிசி மாணவர் என்ன செய்தால் போதும், 2-3 கேள்விகளுக்கு நான் தவறா பதில் சொன்னாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணத்துல தான் என்ன பண்ணணும், நம்மளுடைய தேர்வு அறையில அவரோட முயற்சி இருக்கணும். சாரிப்பா. அடுத்து 8வது கேள்வியா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனை கொடுத்திருக்கோம். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதற்கு அப்படிங்கிறதுக்கும் நான் என்ன பண்ணிடுறேன்னா, 2019 நமக்கு கிளியரான கட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சியை வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப ஜெனரல் கேட்டகரினா அதுல சில சப்டிவிஷன்ஸ் இருக்கு, பிசி கேட்டகரினா அதுல சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அப்ப 204 அப்படிங்கிறது ஜெனரல் டேன்ல இருக்கக்கூடிய ஜெனரல் கட் ஆஃப் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்க தெளிவாக வட்டம் போட்டு காட்டுறேன். அப்ப பிசில இருக்கக்கூடியவர் ஜெனரலா இருந்தாலும் அவர் எத்தனை மார்க் எடுத்தா போதும், 189 மார்க் எடுத்தால் போதும். அதுவே எஸ்சில இருக்கக்கூடியவர் என்ன மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னா 180 மார்க் எடுத்தா போதும். இவங்களுக்கும் இவருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ், 15 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிசிக்கும் எஸ்சிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா 10 கேள்விகள் இல்லைன்னா 9 மார்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாக்டா மெஷர் பண்ணிக்கலாம். ரைட். இப்ப நீங்க பிஎஸ்டிஎம் இருந்தா உங்களுக்கு என்ன டிஃபர் ஆகுது, நீங்க ஜெனரல் கேட்டகரியாவே இருந்தாலும் சரி, நீங்க பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மார்க் டிஃபரன்ஸ் வருது. ரைட்டா. அப்ப ஜெனரல் பிஎஸ்டிஎம்முக்கும் பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்முக்கும் டிஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டா 30 வருது. அப்ப இந்த 30 + 15 அப்படின்னு பார்த்தா ஜெனரல் டேன்ல 204 முதல் மார்க்கா இருக்கும் போது, இதையும் தாண்டி 45 மார்க் கம்மியா எடுத்தாலும் போதும், பிசில இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் வந்து என்ன ஆயிடுவாங்க, கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்மளுடைய கூகுள் ஃபார்ம்ல இந்த டீடைல்ஸை கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், நம்ம ஏன் கேட்டகரியை கேட்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும் போது
தேர்வு அறையில ஒரு கேள்வி 2 கேள்வி உங்களுக்கு தெரியனாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமாக அதை தவறு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட குறிக்கும் போது உங்களுக்கு கான்பிடன்ஸ் பாதிக்கப்படாது. ரைட்டா? அப்ப ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல நீங்க உமனா இருக்க வாய்ப்பு இருக்கு, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஸ்பெஷல் டிசபிலிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எக்ஸ் ஆர்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம நீங்க அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருந்தாலும் சரி, உதாரணத்திற்கு ஸ்டெனோ மாதிரியான குவாலிஃபிகேஷன் என்ன ஆகும், நமக்கு அட்வான்டேஜா இருக்கும். ரைட்டா? இந்த கேள்வியை நீங்க மிகவும் முக்கியமாக நீங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு கட் ஆஃபை எடுத்து காட்டுறதன் மூலியமாக நமக்கு எவ்வளவு மார்க் கம்மியா எடுத்தா கூட கேட்டகரிகளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்து நீங்க குறிக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, லாஸ்டா குரூப் 2 நீங்க எழுதி இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், குரூப் 2ல நீங்க எத்தனை கேள்விகள் சரி அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்க எத்தனை கேள்விகள் சரி அப்படிங்கிற நம்பர் தான் கொடுக்கணும். நீங்க கடைசியா குரூப் 4 எழுதி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகள் சரியான கேள்விகள் 140னா இங்க 140 கொடுங்க. இல்ல சார் நான் 120 கேள்விகள் தான் சரியா போட்டேன் அப்படின்னா 120 கேள்விகள்னு கொடுங்க. இது 200க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க கேள்விகள்ல அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய 3 கேள்வி நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஜிஎஸ்ல 75க்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க, லாங்குவேஜ்ல 100க்கு என்ன எடுத்தீங்க, குரூப் 4 இருந்தா அது ஆட்டோமேட்டிக்காவே ஜெனரல் தமிழா இருக்கும். அப்புறம் 100 கேள்விகளுக்கு என்ன எடுத்தீங்கன்னு இருக்கும். கடைசியா மேக்ஸ்ல 25 கேள்விகளுக்கு என்ன எடுத்தீங்க அப்படிங்கறது இருக்கும். இத ஒவ்வொரு பேட்ச் மாணவர்களும் நீங்க சொல்லிருங்க. அப்பதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண முடியும், வடிவமைத்து தர முடியும். உங்களை நாங்க தனியாவே கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரெகுலரா 2-3 நாளா என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெலகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சில மாணவர்கள் எங்கள்கிட்ட ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து 35 நாட்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்வர்ட் பண்ண போறோம். என்ன சார் டெய்லி ஒரு பிடிஎஃப் அப்படின்னா, அது காஸ் அண்ட் எஃபெக்ட் 30 ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த 30 நாளும் நம்ம என்னதான் பண்ண போறோம், ஒவ்வொரு நாளும் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காஸ்னா என்ன சார், காரணம், தமிழ்ல எழுதிடுறேன் காரணம். எஃபெக்ட்னா என்ன சார், விளைவு. நான் என்ன காரணத்துக்காக படிக்க வந்தேன், எனக்கு குரூப் 2 தேர்வு எழுதணும், அந்த தேர்வை நான் பாஸ் பண்ணா எனக்கு என்ன விளைவு கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். இந்த காரணத்திற்கு இந்த விளைவு ஏற்படணும்னா நாம படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப காரணம் விளைவு அப்படிங்கிறது பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். ஆனா அதுல மறைந்து இருக்கக்கூடிய செயலை என்ன சார் பண்ணல, யாரும் இது வரைக்கும் தெளிவாக சொல்லல. ஏன் சார் எனக்கு படிக்கணுங்கிறது தெரியாதா, அது கூட தெரியாமையே நான் தேர்வு எழுத வந்துட்டேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே என்ன ஆயிருக்கணும், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்ப அந்த விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க. செயல் அப்படின்னா என்னது, ஒரு பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் செய்யக்கூடிய செயல் ஜிடி ஜெனரல்ல இருக்கக்கூடிய செய்யக்கூடிய செயலோட ஒத்து போகாது. இவருக்கு 45 கேள்விகள் என்ன பண்ணலாம், கம்மியா பதில் சொன்னாலும் இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. எந்த உதாரணத்தின்படி டிஎன்பிஎஸ்சி 2019 நடைபெற்ற ஒரு தேர்வுல ஒரு கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்க வெளியிட்டு இருக்காங்க. இது அபிஷியலான டேட்டா. இந்த அபிஷியலான டேட்டால இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு ஜெனரல் ரிசர்வேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய செயல் என்னவாயிட்டு இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்னதான் சார் உங்களுக்கு கொடுக்க முடியும், காஸ் அண்ட் எஃபெக்டை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். டே 1ல நம்ம என்ன பார்க்கிறோம், எந்த தலைப்பு தேர்வுக்கு வரும் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். எந்த தலைப்பு தேர்வுக்கு வரும்ங்கிறது அனைத்து மாணவருக்கும் என்ன இது பொது. இந்த தலைப்பை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தலைப்புல உங்களுக்கு கான்பிடன்ட் வந்துடும், காரணம் கரெக்டாக இருக்கு, இந்த தலைப்பெல்லாம் தேர்வுக்கு வரப்போகிறது. விளைவு என்ன, அந்த கேள்வியை சரியா சொன்னா நமக்கு மார்க் கிடைக்க போகுது. ஆனா காரணமும் இருக்கு, இது தேர்வுக்கு வரப்போற தலைப்புகள். விளைவு என்ன, சரியாக பதில் சொல்லிட்டா நமக்கு அதிக மார்க் கிடைக்க போகுது. ஆனா செயல் யார் சார் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பேட்ச் மாணவர் தான் செய்யணும். அப்ப அந்த பேட்ச் மாணவர்களுக்கு நம்ம என்ன அறிவுரை சொல்லுவோம், நீங்க என்ன கேட்டகரியில வரீங்க, நீங்க என்ன ரிசர்வேஷன்ல வரீங்க, உங்களுடைய 12th மார்க் என்ன, 10th மார்க் என்ன, நீங்க மென்னா உமனா, உங்களுக்கு ஜிஎஸ்ல அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவரா, நீங்க லாங்குவேஜ்ல ஆல்ரெடி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவரா, நீங்க மேக்ஸ்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவரா அப்படிங்கிற அனைத்து தகவலுமே எங்க தெரிஞ்சிடும்,
இந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எங்கள்கிட்ட அனுப்பும் போது தெரிஞ்சிடும். அப்ப 30ஆம் தேதி நம்ம என்ன செஞ்சிருவோம், 10 days முடிச்சிருவோம். ஏன்னா 21லேருந்து 30ஆம் தேதி 10 நாட்கள். அந்த 10 நாட்களுக்குள்ள நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருப்பீங்க, காரணம் விளைவுக்கான PDF படிச்சு முடிச்சிருப்பீங்க. ரைட். இன்னும் எனக்கு குழப்பம் இருக்கு சார், தெளிவாக சொல்லுங்க அப்படின்னா, குரூப் 2A பிரிலிம்ஸ்ல நம்மளுடைய நோக்கம் என்ன, பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஆனா நம்மளுடைய நேரத்தை வீணாக்க முடியுமா, நான் தேர்வுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நேரத்தை வீணாக்க முடியுமா, நேரத்தை வீணாக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய போறோம், 10 நிமிடங்கள் ஒதுக்க போறோம். அந்த 10 நிமிடங்களும் நம்ம என்னதான் செய்ய போறோம், காரணம் விளைவு PDF ப்ரோக்ராம்ல உங்களுக்கு PDF கொடுத்துருவோம். இதனால நமக்கு நேரம் விரயமாகுது. ரைட்டா, நேரம் மிச்சமானதுனால நமக்கு நீங்க ஷெட்யூல்லையோ இல்ல உங்களுடைய ஸ்டடி பிளான்லயோ நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்லயோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஏற்பட போவதில்லை. அப்ப காரணம் விளைவு PDF ப்ரோக்ராம் என்னதான் சார் செய்யும் அப்படின்னா, குரூப் 2 பதவி வேண்டும் என்ற உங்கள் காரணத்திற்கு நீங்கள் படிப்பு என்ற செயலை செய்தால் விளைவு என்ற அரசு பணி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். காஸ் அண்ட் எஃபெக்ட் PDF ப்ரோக்ராம் 10% தான். ஆனா இதுல நீங்க செய்யக்கூடிய செயல் தான் என்னது, 90%. அப்ப இதுல நம்ம என்னெல்லாம் சார் கவர் பண்ண போறோம், எதை படிக்கணும்னு சொல்ல போறீங்களா, எதை படிக்கணுங்கிறது ஒன் ஆஃப் த டாபிக் தான். எந்த ஏரியால இந்த கொஸ்டின் வரப்போகுதுன்னு சொல்றோமா, ஆமா சொல்ல போறோம். எந்த மிஸ்டேக்கை நீங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல பல மாணவர்கள் செய்யறாங்க அப்படிங்கறதையும் சொல்ல போறோம். எதை நீங்க செய்தே ஆகணும், எதற்கு நீங்க கவலையே பட தேவையில்லை, எந்த தலைப்பை படிக்கவே தேவையில்லை, எந்த மாதிரியான தவறுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்லை, எந்த மாதிரியான தவறை நீங்க குறிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஃபுல்லுத்தையும் என்ன பண்ண போறோம், இந்த 30 நாட்கள்ல உங்கள்கிட்ட கொடுத்துட போறோம். அப்ப இந்த ரியல் 30 நாள்ல தேர்வுக்கு ரியலா என்ன தேவையோ அது ஒவ்வொன்றுதான் நம்ம கவர் பண்ணிட்டு வர போறோம். நீங்க பேட்ச் மாணவர்கள் அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இல்ல சார் நாங்க பேட்ச் மாணவர்கள் இல்ல அப்படின்னா 21ஆம் தேதியிலிருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், யூடியூப்லயும் இந்த PDF நம்ம அப்லோட் பண்ணிடுவோம், டெலகிராம்லயும் இந்த PDF அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் PDF நீங்க படிக்கும் போதே புரிஞ்சுக்கிற வகையில என்ன இருக்கும், அதோடைய வடிவமைப்பு இருக்கும். பேட்ச் மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணிடுவோம். உங்களுக்கு தனித்தனியாக அந்த PDF லிங்க் அனுப்பிச்சிருவோம். அதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நம்மளுடைய டீம் உங்களுக்கு உதவுவார்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.